வணக்கம் மக்களே. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைத்து மக்களுக்குமே ஒரு புதிய அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கவர்மெண்ட்டுடைய நலத்திட்டங்கள் பற்றிய தகவல்களை குயிக் அப்டேட்டாக கொடுத்துட்டு வரும். எல்லா தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்பி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது தமிழ்நாடு அரசு பொது விநியோக திட்டத்தை மேம்படுத்தி அதன் பயன்கள் அனைத்து மக்களையும் முழுமையாக சென்றடைவதை உறுதி செய்யும் வகையில் 2 முக்கிய புதிய நடவடிக்கைகளை அறிவித்து உள்ளது. இதன்படி ரேஷன் பொருட்களின் தரத்தை விநியோகம் செய்வதற்கு முன்பே உறுதி செய்வதும், தகுதியுள்ளோருக்கு பொருட்களை அவர்களின் இல்லத்திற்கே சென்று வழங்குவதும் இந்த நடவடிக்கைகளின் முக்கிய நோக்கங்கள் ஆகும். அதாவது தமிழகத்தில் உள்ள முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ரேஷன் கடைகளுக்கு நேரில் சென்று பொருட்களை வாங்குவதில் உள்ள சிரமங்களை நீக்கும் வகையில் வீட்டு வாசலில் ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் விரைவில் தொடங்கப்பட உள்ளது. முதல் கட்டமாக 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் என சுமார் 16 லட்சம் ரேஷன் அட்டைதாரர்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயன் அடைவார்கள். சென்னை, திருநெல்வேலி, சிவகங்கை, திண்டுக்கல் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் கடந்த ஜூலை மாதம் 1 முதல் 5ஆம் தேதி வரை இந்த திட்டம் சோதனை முறையில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகிற ஆகஸ்ட் 15, 2025 அன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் நியாய விலைக் கடை ஊழியர்களே நேரடியாக பயனாளர்களின் வீடுகளுக்கு சென்று அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட அனைத்து ரேஷன் பொருட்களையும் வழங்குவார்கள். இது வயது மற்றும் உடல் நல குறைவால் சிரமப்படும் லட்சக்கணக்கான மக்களுக்கு பேருதவியாக அமையும். ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் உணவுப் பொருட்களின் தரம் குறித்து பொதுமக்களிடம் இருந்து புகார்கள் வராமல் தடுக்கும் நோக்கில் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை ஒரு புதிய மற்றும் கண்டிப்பான உத்தரவை பிறப்பித்து உள்ளது. இனிமேல் அரசு கிடங்குகளில் இருந்து ரேஷன் கடைகளுக்கு அனுப்பப்படும் அரிசி, கோதுமை, பருப்பு, எண்ணெய் போன்ற அனைத்து உணவுப் பொருட்களும் முதலில் அந்தந்த மாவட்ட ஆட்சியரிடம் காண்பிக்கப்பட்டு அவரின் ஆய்வுக்கு பின்னரே விநியோகத்திற்கு அனுப்பப்பட வேண்டும். இந்த ஒரு நடவடிக்கை ஆனது பொருட்களின் தரத்தை உறுதி செய்வதோடு அவை சேதமடையவில்லை அல்லது பூச்சிகளால் பாதிக்கப்படவில்லை என்பதை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. தரம் குறைந்த பொருட்கள் விநியோகிக்கப்படுவதை தடுத்து பொதுமக்களுக்கு நல்ல மற்றும் சுகாதாரமான உணவுப் பொருட்கள் கிடைப்பதை இந்த முறை உறுதி செய்யும். இந்த 2 சீர்திருத்த நடவடிக்கைகளும் தமிழ்நாடு பொது விநியோக திட்டத்தின் செயல்திறனை அதிகரிப்பதுடன் வெளிப்படைத்தன்மையையும் தரத்தையும் உறுதி செய்து மக்களின் திருப்தியை பெறுவதில் ஒரு முக்கிய பங்காற்றும் என அரசு நம்புகிறது. இது ஒரு புறம் இருக்க, முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு திட்டம் குறித்து பொதுமக்கள் இடையே போதிய விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறது. இதனை எவ்வாறு பயன்படுத்திக் கொள்வது, மருத்துவ காப்பீடு அட்டை பெறுவது எப்படி என்பது குறித்து இப்போது தெரிந்து கொள்ளலாம். அதாவது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் என்பது தமிழ்நாட்டில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசு வழங்கி உள்ள காப்பீடு திட்டமாகும். இந்த திட்டம் 2009 ஜூலை 23ஆம் தேதி உயர் ரக மருத்துவ சிகிச்சைக்காக கலைஞர் காப்பீடு திட்டம் என்ற பெயரில் புதிய காப்பீடு திட்டத்தை தமிழக அரசு அறிமுகம் செய்தது. அதேபோல 1 கோடி ஏழை குடும்பங்களுக்கு காப்பீட்டு தவணை தொகையை ஆண்டொன்றுக்கு 517 கோடி ரூபாயை தமிழக அரசே தனியார் காப்பீடு நிறுவனத்திற்கு வழங்கியது. 2011 ஜூலை மாதம் இந்த திட்டம் மேம்படுத்தப்பட்டு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் என பெயர் மாற்றப்பட்டது. இந்த திட்டம் குறித்து பொதுமக்கள் இடையே போதிய விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறது. இதனை எவ்வாறு பயன்படுத்திக் கொள்வது, எவ்வாறு மருத்துவ காப்பீடு அட்டையை பெறுவது, எங்கே பெறுவது என்ற குழப்பம் மக்களிடையே நிலவி வருகிறது. அதாவது இந்த திட்டம் 2009ஆம் ஆண்டு முதல் மாநில அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த மருத்துவ காப்பீடு அட்டை பெறுவதற்கு உண்டான ஆவணங்கள் என்னவென்றால் ஆதார் அட்டை, உங்களுடைய ரேஷன் கார்டு, VAO சர்டிபிகேட், வருடாந்திர வருமானம் 72,000ற்குள் இருக்க வேண்டும். தகுதி சான்றிதழ் வழங்கிய பின்னர் இந்த சான்றிதழ்களை எல்லாம்
பெற்று கொண்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்று மருத்துவ காப்பீடு திட்ட பதிவு மையம் நாள்தோறும் ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கு வருகிறது. அங்கு சென்று பதிவு செய்யலாம். பின்னர் தமிழக முதல்வரின் காப்பீடு திட்டத்தில் ரூபாய் 1 முதல் 2 லட்சம் வரை சில சிகிச்சைகளும் மற்ற சிகிச்சைகளுக்கு 5 லட்சம் வரையிலான மருத்துவ செலவுகளை ஓராண்டு காலத்திற்கு ஒரு குடும்பத்தினர் பயன்பெறலாம். அரசால் குறிப்பிட்ட மருத்துவமனைகள் மூலம் இலவசமாக மருத்துவ சிகிச்சை பெறலாம். இந்த திட்டம் ஏழை எளிய குடும்பங்களுக்காக கொண்டு வரப்பட்ட சிறப்பான திட்டமாகும். இதனை ஏழை எளியோர் பெற்று பயனடைய வேண்டும் என்பதே அரசின் முக்கிய நோக்கமாக இருக்கிறது.